அன்பான மேஷராசி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராமாதித்யனுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆனி மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் செவ்வாய் மேஷராசியிலே ரொம்ப பலமாக இருக்கார். உங்களுக்கு இதுவரையிலையும் தைரியத்தையும் வெற்றியையும் கொடுத்த செவ்வாய் லாஸ்ட் 45 டேஸாக அவர் இப்போ 2ஆம் வீட்டுக்கு இடம்பெயர்றார். 2ஆம் வீட்டில் இருந்து அவர் 4ஆம் வீடு 8ஆம் வீடை பார்க்குறார், 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். சனியினுடைய பார்வை வாங்கிய செவ்வாய், அதனால் உங்களுக்கு தொழிலில் பணப்புழக்கங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். 4ஆம் வீட்டை பார்வை செஞ்ச செவ்வாய் நீச்ச வீட்டை பார்வை செஞ்சுருக்கார் லாஸ்ட் 45 டேஸாக. இப்போ சனியினால் பார்க்கப்பட்ட செவ்வாய் இருக்கார். ஆகவே உங்களுடைய வாகனங்களில் இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிருக்கீங்களா, உங்களுடைய மெடிக்கல் பாலிசிஸ் எல்லாம் ரினியூவல் ஆகிருக்கா அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். 3ஆம் வீட்டில் புதன் சொட்சேத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார், ரொம்ப பலமான இடத்துல இருக்கார். அந்த புதன் சகோதர சகோதரிகளுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் தருவார். 4ல் இருக்கிற குருவும் சுக்கிரனும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான இடம் வாங்கிறது, கார் வாகனம் புதிய வாகனங்கள் வாங்கிறது, பழைய வாகனங்களில் ஏற்பட்டிருக்கிற தொந்தரவுகளை சரி செய்து அதை இயக்கிறது, அந்த மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த 4ல் இருக்கிற குரு தருவார். 5ஆம் வீட்டில் கேது இருக்கார், 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இது ரெண்டுமே சிறப்பான அமைப்பு. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற கேது நீண்ட காலமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரை ஏற்படுத்தி தருவார். அதுவும் இந்த செயற்கை முறையிலான கருவூட்டல் அதையெல்லாம் காத்திருக்கிறவங்க நிச்சயமாக தாய்மை பேரை அடைவாங்க. அது அதிக அற்புதமான காலம். 11ல் இருக்கிற ராகு உங்களுக்கு எந்த விதத்திலையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு மைக்ரைன் ஒற்றை தலைவலி இருக்கலாம் அந்த மேஷராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்கள் பவரில் சேஞ்சஸ் ஏற்படலாம். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சனி செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுது. லெஃப்ட் ஐ ரைட் ஐ 2 இடத்துலையுமே பாபகிரகங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய கண்ணாடி போன்றவற்றை செக் பண்ணி ஒரு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேருக்கு பவர் சேஞ்சஸ் ஏற்படலாம். கண்டிப்பாக பல் சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். முறையான மருத்துவ ஆலோசனையோடு அதை சரி செய்யுங்கள். அதே மாதிரி தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது ரொம்ப நீண்ட நாளாக ஒருத்தர் விரும்புகிறாருன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். ஏன்னா பாக்கியாதிபதி குருவினுடைய பார்வையை பெற்ற 10ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அதனால் நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் மாற்றம் வேணும், தொழிலில் மாற்றம் வேணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாற்றங்கள் நடக்கும். சிஸ்டர் கன்சர்ன், நான் ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், வெளியூரில் போய் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான காலம். ரொம்ப அற்புதமாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு புதிய தொழிலை போய் வேறு இடத்துல வெளிநாட்டில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாட்டில் கல்விக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அவங்களுக்கு விசா கிடச்சி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த மாதிரியான கிரகநிலைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் ஜாக்பாட் யாருக்கு, என்ன தொழில் செய்கிறவங்க சிறப்பாக வருவாங்க. கனரக வாகனங்களை கொண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்க மிகப்பெரிய அளவு உயர்வடைவாங்க. மெட்டலை கொண்டு தொழில் பண்ணுறவங்க, இப்போ தாமிரம், இரும்பு, அந்த மாதிரி மெட்டல்ஸை கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான காலம், ரொம்ப அதிக அற்புதமான காலம். இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம், மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம்? முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 11ல் ராகு இருக்குது, துர்கா பரமேஸ்வரியை வழிபடுறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்ய தரும். அவங்க என்ன மாதிரியான உடைகள் அணியலாம் இந்த மாதங்களில்? சந்தன நிறம், ஏன்னா குரு ரொம்ப பொன்னன்னு சொல்கிறது, அவர் 4ஆம் வீட்டில் ரொம்ப பலமாக இருக்கார். சந்தன நிறம், கோல்டு கலர், அந்த மாதிரியான நிறங்களை அணியிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். வாழ்க வளமுடன். எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு?